ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல எல்லோரும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த கிராமத்துல ஒரு அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு சோமுன்னு ஒரு பையனும் இருந்தாங்க. சோமுக்கு ஒரு வயசு தான் ஆகுது. அந்த அம்மாவுக்கு தன்னுடைய பையன் சோமுவை ரொம்ப பிடிக்கும். சோமுக்காக என்ன வேண்டுமானாலும் பண்ணுவாங்க. அதே சமயம் அந்த அம்மா தன்னோட வீட்டுல ஒரு சின்ன நாய்க்குட்டிய ரொம்ப செல்லமா வளர்த்து வந்தாங்க. சோமுவ குளிப்பாட்டுறது, சோமுக்கு சாப்பாடு கூட்டுறதுன்னு தன்னோட அன்றாட வேலைகளை டெய்லியுமே அந்த அம்மா பார்த்துட்டு வந்தாங்க. அதே சமயம் அந்த அம்மா தன்னோட செல்ல நாய்க்குட்டிய எப்பவுமே தன்னோட வச்சிருந்தாங்க. அப்பதான் ஒரு நாள் எனக்கு சமையலறையில கொஞ்சம் வேலை இருக்கு. நீ சோமுவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கொள். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சமையலறைக்குள்ள போயிட்டாங்க. அந்த சமயத்துல ஒரு பாம்பு சோம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அந்த சமயத்துல அந்த நாய்க்குட்டி பாம்புகிட்ட இருந்து சோமுவை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி பாம்போட சண்டை போட்டு பாம்புவை கடிச்சு அதை சாகடிச்சிருச்சு. என்ன சத்தம் அந்த? அப்படி அந்த அம்மா வந்து பார்த்தபோது தன்னோட செல்ல நாய்க்குட்டியோட வாயெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கிறத பாக்குறாங்க. நாய்க்குட்டி தன்னுடைய பையன் சோமுவை கடிச்சிருச்சுன்னு தப்பா நினைச்சிட்றாங்க அந்த அம்மா. என்னோட பையன் சோமுவ நீ கடிச்சையா? உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னையும் என் பிள்ளை மாதிரி தானே பார்த்தே. ஏன் இப்படி செஞ்ச? அப்படின்னு சொல்லி அந்த நாயை வீட்ல இருந்தே துரத்திட்டாங்க அந்த அம்மா. அப்புறம் வீட்டுக்குள்ள அந்த அம்மா வந்து பார்க்கும்போது சோமு நல்லாதான் தூங்கிட்டே இருக்கான். அப்போ என்ன நடந்திருக்கும்? அப்படி யோசிச்சுட்டே அந்த அம்மா வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு பாம்பு அங்க செத்து கிடக்கிறத பாக்குறாங்க. அட கடவுளே, எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. எந்த தப்பும் செய்யாத அந்த நாய்க்குட்டிய அநியாயமா அடிச்சு விரட்டிட்டோமே. அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம கண்ணால பார்க்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே நம்பிடக்கூடாது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் வழி நடப்போம்.